வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தனி தெலுங்கானா வேண்டுமென்று கம்யூனிஸ்டுகளும் தீவிரவாதிகளும் போராடினார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் போராடினார்கள். இப்படியாக தெலுங்கானாவில் ஒரு தீவிரவாதம் ஒரு பக்கம் வளர்ந்தது. அதற்கடுத்து மேற்கு வங்கத்தில் நக்சல்பாரி கிராமத்தில் நக்சலைட்டுகள் மஜும்தார் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். அதாவது வசதியான மிராஸ்தார்கள் ஜாகிர்தார்களை அழித்தொழிப்பு செய்வது என்ற ஒரு திட்டத்தோடு அவர்களுடைய பணிகள் துவக்கினார்கள். பிறகு பீகாருக்கு அவர்களுடைய இயக்கம் சென்றது. பிறகு திரும்பவும் ஆந்திர பிரதேசுக்கு வந்தது, ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசத்தில். சரியாக நாங்கள் காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்டோம். 70களில், அதாவது எம்ஜிஆர் 1970 இங்கே ஆட்சி அமைத்தார். 78 காலகட்டங்களில் இந்த நக்சலைட்டுகள் தீவிரவாதிகளுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய ஆதிக்கமும் அவர்களை உள்ள தீவிரவாதத்தோடு மக்களை கொல்வதும் போன்ற நிலைமைகள், குறிப்பாக வடார்காடு மாவட்டம் திருப்பத்தூர் தர்மபுரி பகுதியில் அவர்கள் மையமிட்டு அங்குள்ள விவசாய நிலக்கிழார்களை கொன்று குவித்தனர். நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜர் என்று பெயரிட்டு தேர்தல் கமிஷனில் பதிவு செய்தோம் கட்சியாக. எம்ஜிஆர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதே போல கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ் அரசு அவர்களும் நெடுமாறன் மீது பற்றும் அன்பும் கொண்டவர். இப்படியாக எங்கள் இயக்கம் வளர்ந்தது. கவிஞர் கண்ணதாசன் போன்றவர்களெல்லாம் எங்களோடு இருந்தவர்கள் தான். இப்படியான நிலையில் முதல் கட்சியை ஆரம்பித்தவுடன், அதாவது சென்னை பாரதிய வித்யா பவனில், எனக்கு நன்றாக நினைவிற்கு 79 என்று நினைக்கிறேன், ஒரு கூட்டத்தை நடத்தினோம். சமய சார்ந்த பெரியவர்கள், இரா செலியன் போன்ற பொது வாழ்வில் உள்ளவர்களாம் கலந்து கொண்டு நெடுமாறன் ஒரு பயணம் அறிவித்தார். அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் தோன்றியுள்ளார்கள், அவர்களை திருத்த வேண்டும். என்ன காரணத்திற்காக தமிழ்நாட்டில் நக்சலைட்டுகள் தீவிரமடைந்துள்ளது, தீவிரவாதிகள் அடைந்துள்ளார்கள் என்பதை கருத்தறிய வேண்டும் என்று தர்மபுரி மாவட்டத்துக்கு ஒரு 10 நாள் நடைபயணமாக அன்றைக்கு ஒவ்வொரு கிராமமாக சென்றோம். அதனுடைய துவக்க கூட்டம் பாரதிய வித்யா பவனில் துவங்கப்பட்டு எல்லோரும் ஆசி வழங்கினார்கள். நெடுமாறனுக்கு உங்க பயணம் வெற்றி பெற வேண்டும், தீவிரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தோடு அந்த கூட்டம் அமைந்தது. அதற்கு அடுத்த நாள் தர்மபுரி சென்றோம். தர்மபுரி கிராமங்களுக்கு சென்று பல தரப்பான ஆட்களை சந்தித்தோம். விவசாயிகளை சந்தித்தோம், வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களை சந்தித்தோம், ஒடுக்கப்பட்ட மக்களை உடைய என்ன மாதிரி நிலைமைகள் உள்ளன என்பதையெல்லாம் சந்தித்தோம். இது ஒரு புறம் இருந்தது. அதே மாதிரி தீவிரவாதிகளை சந்திக்க முயற்சி செய்து 2-3 குழுக்களை சந்தித்தோம். கடைசியில் ஒரு அறிக்கை எம்ஜிஆருக்கு நாங்கள் கொடுத்தோம். 10 நாள் சுற்றுப்பயணம், கிராமந்தோறும் சென்ற சுற்றுப்பயணத்தில் அறிக்கையை கொடுத்தோம். குறிப்பாக அது சுருக்கமாக சொல்லவென்றால், சமூக பொருளாதார நிலைகள் பாதிக்கப்பட்டதால் இந்த மாதிரி தீவிரவாதிகள், இளைஞர்கள், அரசு அதிகாரிகளாக வங்கியில் பணியாற்றும் அலுவலர்களெல்லாம் சேர்ந்து இந்த குழுவை அமைத்துள்ளார்கள். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த குழுவில் முக்கிய பங்கு ஆற்றுகிறார்கள் என்று ஒரு அறிக்கையை கொடுத்தோம். அந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்தது. அப்போது இன்றைக்கு அமைச்சராக இருந்து இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கும் KP முனுசாமி அவர் கூட ஓரளவு அந்த தீவிரவாத இயக்கத்துக்கு தொடர்பு உள்ளவராக இருந்தார். அப்போது அவரெல்லாம் சந்தித்தது உண்டு. அன்றைக்கு அவர் பெரிய அரசியலில் பெரிய ஆர்வம் காட்டாத நேரம். இப்படியெல்லாம் எங்களுடைய பயணங்கள் சென்று பலவிதமான கருத்துக்களை அறிந்தோம். ஒரு சிலர் இந்த தீவிரவாத இயக்கம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும், தர்மபுரி மாவட்டம் பெரிய சிரமத்தில் உள்ளது இந்த இளைஞர்களால் என்று தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார்கள். தீவிரவாதிகளை சந்திக்கும் பொழுது எங்களிடம் நெடுமாறனும் சொன்னார். எனக்கு நினைவிருக்கிறது, நான் பார்த்தசாரையும் ஏதோ ஒரு நாள் வந்திருந்தார். பத்திரிகை தீபம் பத்திரிகையின் ஆசிரியர், அதே போல் நாவலாசிரியர் வந்திருந்தார். ஒரு நாள் பயணத்தில் கலந்து கொண்டார் என்று நினைக்கிறேன். அது மாதிரி அகிலனும் வந்தார் என்று நினைக்கிறேன். இப்படி பல முக்கியமான ஆட்கள்லாம் வந்தாங்க. நாங்கள் எல்லா கிராமத்துக்கு போனோம். கிராமத்துக்கு போகும்போது விவசாயிகளுடைய கருத்து, எல்லாரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் தானே. அப்போது தேவாரம் அங்கே சிறப்பு காவல் படையின் தலைவராக இருந்து இந்த நக்சலைட், அதாவது தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய அளவில் அவருக்கு எம்ஜிஆர் அந்த பொறுப்பை கொடுத்து தர்மபுரியில் அவரை அந்த அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அதே போல் மோகன்தாஸ் சென்னையிலிருந்து அதை கண்காணித்தார், போலீஸ் அதிகாரி மோகன்தாஸ். இப்படியாக இருக்கும்போது அதை ஆப்ரேஷன் ஆஃப் நக்சலைட் என்று தமிழ்நாடு அரசு என்று பெயரிட்டது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் துவங்கியவுடன் முதல் எங்களுடைய பணி இந்த பணியாக அமைந்தது. எல்லா கிராமங்களுக்கு போகும்போது மக்களின் மனநிலை என்ன, என்ன மாதிரி நம்முடைய சமூக பொருளாதாரம் இருக்கின்றது,
எந்த மாதிரி ஒரு சூழல். அப்போல்லாம் இந்த செய்தித்தாள் தான் செய்திகளை சொல்வது. டிவி கூட தொலைக்காட்சிக்குள்ளே வராத நேரம். எங்கேயாவது ஒரு டீ கடையில் தினத்தந்தி படிக்கலாம். மற்ற பத்திரிகைகள் இந்தியன் எக்ஸ்பிரஸோ, இன்னைக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோ ஹிந்து தான் ஆங்கில பத்திரிகைகள். அதே போல் தினமணி இருக்கும், தினத்தந்தி, இதுதான் பத்திரிகை. தினமலர் அங்கே அந்த பகுதிக்கு அதிகமாக வருவதில்லை. அன்றைக்கி திருநெல்வேலியோட தினமலர் இருந்தது. தினகரன் கூட ஒரு சில பகுதியில் கிடைத்தது. இதுதான் அன்றைக்கு பத்திரிகை. இதுதான் நமக்கு செய்தி தொடர்பு ஆக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தளமாகும். அதே போல் ரேடியோவில், அதாவது அகில இந்திய ரேடியோவில், ஆகாசவாணியில் காலையில் 7:30 மணி செய்தி கேட்கலாம், 6 மணிக்கு மாநில செய்தி கேட்கலாம், இரவு 7:30 மணிக்கு டெல்லி செய்திகள் கேட்கலாம். இதுதான் தகவல் தொடர்பு, செய்தி தொடர்பாக அன்றைக்குள்ள மக்களுக்கு அமைந்தது. பல விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது, அது விரைவில் தெரிவிக்க முடியாத நிலையில் அன்றைக்கு இருந்தன. சமூக ஊடகங்கள் இன்னைக்கு இருக்காப்புல எளிதாக அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் பார்க்குறாப்புல இல்லை. திருப்பத்தூரில் முதல் என்கவுண்டர் திருப்பத்தூரில் நடந்தது. அப்போ அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, இப்போ தனி மாவட்டம் ஆயிடுச்சு. தேவாரை சுட்டு கொன்னார். இப்படி என்கவுண்டர் ரொம்ப நடந்த நேரம் எம்ஜிஆருக்கு இப்படி என்கவுண்டர் தொடர்ந்து செய்கிறாங்களேங்கிற வருத்தமும் அன்றைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இருந்தது. நாங்கள் போய் அறிக்கை கொடுத்தோம் கோட்டையில், ஒரு கிட்டத்தட்ட 25 பக்கம் அறிக்கை. இந்த மாதிரி அங்கே இருக்க கள நிலவரம் என்ன, எப்படி இருக்குது, அது மாதிரி இதை தீர்க்கக்கூடிய அளவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய அளவில் ஒரு நல்ல அறிக்கையாக கொடுத்தோம். எம்ஜிஆர் அதை கவனத்தில் கொண்டு சில விஷயங்களை செய்தார். கிராமப்புறங்களில் கடன்கள் கொடுப்பது எப்படி, அதாவது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் கொடுக்கறது எப்படி. அங்கெல்லாம் பெரிய வங்கிகள் கிராமத்துக்குள்ள இல்லை. அன்றைக்கெல்லாம் நகரங்களில் தான் தேசிய வங்கி இருந்தன. அப்படி இருந்தாலும் எம்ஜிஆருக்கு கொடுக்கக்கூடிய அளவில், அதுக்கு அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அளவில் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன், பயிர்க்கடன் இதெல்லாம் கொடுப்போம். அது மாதிரி அந்த இளைஞர்கள் அவங்கள திசை மாறி கொண்டு வந்து அவங்களுக்கான சுய தொழில் எப்படி பண்ணலாம் என்றதெல்லாம் எடுத்தோம். இதற்கு எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் அந்த நக்சலைட் ஒழிப்புக்கான விஷயங்களுக்கு நாங்கள் கொடுத்த அறிக்கை அன்றைக்கு அவருக்கு பயன்பட்டது. ஓரளவு தீவிரவாத இயக்கத்தில் இருந்த இளைஞர்களை கிட்டத்தட்ட 10 பேரை நல்வழிப்படுத்தி, அதாவது இன்றைக்குள்ள அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இணைந்து ஏதாவது கடைகள் வைத்து அல்லது வேற தொழில்கள் நடத்தி பிழைக்கும் வகையில் அன்றைக்கு நெடுமாறனுக்கு செல்வாக்கு இருந்தது. டெல்லி வரை இந்திரா காந்தியை அவரை மைடியர் சன்னுன்னு அழைச்சாங்க இல்லையா, அதை பேசி ஒரு 10-15 இளைஞர்களை மாற்றினோம். இதெல்லாம் பெரிய விஷயம் அந்த காலத்தில். இதுதான் அடிப்படையில் நாங்கள் செய்த முதல் பணி. கட்சி காங்கிரஸ்லேருந்து பிரிந்து வந்தோம். காங்கிரஸ்லேருந்து எங்களை இணைக்கிறார்கள். நரசிம்மராவ் எவ்வளவோ வந்து எங்களிடம் பேசினார், நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. மூப்பனாரோடு இனி செயல்பட முடியாது என்ற நிலையில் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம், நீக்கப்பட்டோம். நீக்கப்பட்டது தேவராஜர்ஸ், கர்நாடக முதல்வர், நெடுமாறனோடு நல்ல அன்போடு பண்போடு நண்பராக இருப்பார். அவரும் வாழ்த்தி எங்களை அனுப்பினார். கவிஞர் கண்ணதாசன் இதற்கு எங்களுக்கு பெருந்துணையாக இருந்தார். இப்படியாக முதல் பணியாக இந்த தீவிரவாதத்தை ஒழிப்பது, குறிப்பாக தர்மபுரி, திருப்பத்தூர் வட்டாரத்தை ஒழிப்பது என்ற அந்த பணிகளை செய்தோம். அடுத்த சுவடில் மற்றதை பார்ப்போம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.